வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தோட சிவனோட பேரு ஜலகண்டேஸ்வரர். எஸ். ஜலம். ஜலம் வருதா? ஆமா. அப்ப அந்த சந்திரன் உச்சம், அந்த உச்சத்தை வந்து ஆக்டிவேட் பண்றோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஜலகண்டேஸ்வரர் போய் தரிசிச்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு யூ டர்ன், ஒரு அடுத்த கட்ட லெவல் போறது, உங்க ஜாதகத்துல இருக்கிற சுக்கிரன் ஆக்டிவேஷன் இது எல்லாமே நடக்கக்கூடிய இடம் அது. நிச்சயமா ரிஷபராசிக்காரர்கள் இங்க போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் அவருக்கு வாய்க்கும். இந்த ஸ்தலத்துக்கு போகிறது மூலயமா ரிஷப ராசிக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மணி ஃப்ளோங்கிறது அதிகமாகும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் விஷயத்துல தான் நம்ம தேங்கி நிக்கிறது. பணம் இந்த நான் சொன்னேன் இல்லையா, ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா கையில மணி ஃப்ளோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரக் ஆயிடும், ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஆயிடும். அப்ப இந்த விஷயத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல போனால் ஃபினான்ஷியல் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க மீண்டு ரொம்ப நல்ல இடத்துல, ஏன்னா அது காலபுருஷனுக்கே 2ஆம் இடம். ஓகே. அப்போ இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஆக்டிவேஷன் வந்து இங்கே போனால் நடக்கும். அண்ட் வந்து சந்திரன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனும் இங்கே போனால் வந்து ஒரு கிளாரிட்டி